காதலித்த நபர் கிடைக்காததாலோ காதல் தோல்வியோட வலியாலோ 40 வயதை கடந்தும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கும் நடிகர் நடிகைகள் பற்றி பார்க்கலாம். சிம்பு, நயன்தாரா மற்றும் மன்சிகான்னு இவரோட காதல் கதைகள் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில பயங்கரமா பேசப்பட்டு வந்துச்சு. காதல் தோல்விகளுக்கு பிறகு இப்ப வரைக்கும் சிம்பு கல்யாண பேச்சை தள்ளி வச்சுட்டு தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் சினிமா கரியர்ல வெறித்தனமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. த்ரிஷா, தெலுங்கு ஆக்டர் ராணா டகுபதி கூட காதல்ல இருந்ததா பேசப்பட்ட த்ரிஷாவுக்கு அதன் பிறகு ப்ரொடியூசர் வருண் மணியோட அபிஷியலா நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகு நடிக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதால அந்த கல்யாணமே நின்னு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க த்ரிஷா. ஆண்ட்ரியா அவங்களோட பழைய காதல் வாழ்க்கை, அதனால அவங்க அனுபவிச்ச மன உளைச்சல் பத்தி பல இன்டர்வியூகள்ல ஓப்பனா பேசியிருக்காங்க. ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல சிக்கி சின்ன பின்னமாகி வெளியில வந்த பிறகு அவங்களுக்கு கல்யாணத்து மேல இருந்த பயம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால 40 வயசை தொட்டும் அவங்க இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம மியூசிக், ஆக்டிங்னு செம பிஸியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அனுஷ்கா ஷெட்டி, அனுஷ்காவுக்கும் பிரபாஸுக்கும் காதல்னு வருஷ கணக்கா சோசியல் மீடியாவில் வதந்திகள் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பல தடவை அவங்க சொல்லிட்டாங்க. தனக்கு ஏத்த கரெக்டான ஆள் அமைற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா இருக்காங்க அனுஷ்கா. நக்மா, 90களில் தமிழ் மற்றும் ஹிந்தி சினிமாவையே கலக்குனவங்க நக்மா. சரத்குமார் மற்றும் கிரிக்கெட் பிளேயர் கங்குலி கூட காதல்ல இருந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த காதல் தோல்வி அடைஞ்சதால 50 வயசை கடந்தும் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. தபு, தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா கூட காதல்ல இருந்ததா அப்போது பேசப்பட்டது. ஆனா அந்த காதல் தோல்வி அடைஞ்சதுனால தபு இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. சமீப காலத்துல ஒரு இன்டர்வியூல ஆண்கள் எனக்கு படுக்கை அறை சந்தோஷத்தை தவிர வேற எதுக்கும் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க.